வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு தரமான ஒன் டே ட்ரிப் தான் போறோம். சாரி ஃபன்னான ஒன் டே ட்ரிப், செம ஃபன்னா இருக்கும். சோ நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இதே மாதிரி லாங் வீடியோஸ் நிறைய வரும். சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸும் ஃபன்னா தான் வரும். நான் நம்ம சீனியர் அப்புறம் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து கிளம்பி போனோம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவை குற்றாலம் தான். கோவைடைய சீசன் தான் கொஞ்சம் தப்பா போயிட்டு இருக்கோம். மழை காலத்துல போய் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா எங்கேயுமே ஜாலியா தான் இருக்கும். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஆட் ஆயிருக்கிறதுனால தான் இந்த வீடியோ செம ஃபன்னாவும் இருக்கும். சோ நாங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பிளஸ் வண்டிக்கும் சேர்த்து தான் எடுத்திருந்தோம். வண்டிக்கு டிக்கெட் எடுத்துறோம்னா கொஞ்சம் உள்ள போய் வண்டி பார்க் பண்றதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் வண்டிக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்திருந்தோம். நாங்களும் வண்டியை பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்துல லைன்ல வந்து நின்னுட்டாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உள்ள கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போக முடியாது, அவங்க வண்டியில தான் போக முடியும்னு சொன்னாங்க. சோ அவங்க வண்டியில ஏறி போயிட்டோம். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே பஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்டாண்டிங்ல யாராச்சும் போறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. டக்கு நாங்க 4 பேர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏறிட்டோம். கொஞ்சம் தூரத்துல போய் இறக்கி விட்டு இதுக்கப்புறம் நீங்க நடந்தா போகணும்னு சொல்லி நடக்க விட்டாங்க. எங்கண்ணா மாக்கா வாங்க. ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்தாகணும். 1 கிலோமீட்டரா? அப்புறம் ஓகே. இதில் என்ன மோசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா என் கால் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி இருக்கு. வச்சு நான் நடக்கணும், கஷ்டமாக இருக்குது. யார் கஷ்டப்பட்டு வர சொன்னா? நாங்கள் வர வேணாம் தானே. ஃபுல்லாக யானை சனம்லாம் இருக்கான். யானை பார்த்தது இல்லையா முன்ன பின்ன? நான் பார்த்துருக்கேன்டா. பரம்பரம் நம்ம ஒரு மாதிரி பார்ப்பான். அதுக்காக நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா நம்ம vlogger இருக்கும்போது கூச்சமாக இருக்குது அப்படிலாம் நம்ம வீடியோ எடுக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம சாதிக்கும்னு நினச்சோம்னா பல தடைகள் வந்து தான் தீரும். அதெல்லாம் தாண்டி நம்ம யாருன்னு எவ்வளோக்கு நிரூபிச்சு காட்டணும் மக்களே. இப்போ தான் என்னோட பெரிய மோட்டிவேஷனே. காட்டலாம் தான். அதுக்காக நான் வந்து எஸ்டிஆர் ஃபேன் காய்ஸ். எஸ்டிஆர் சரி, இதான் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பின்னாடி பாய் இருக்காரு. பாயோட கமெண்ட்ஸை நீங்கள் கேளுங்க. சில்லற இல்லை, என்னைக்கு தான் சில்லற இருந்திருக்கு. ஏன்னா அவனே ஒரு சில்லற. இமாமே உனக்கு ஒன்று காட்டுறேன். இமாமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் நீங்கள் அங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி காடுல பார்த்து எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா நம்மளும் இந்த மாதிரி டார்க்னா மாதிரி அதுக்குள்ள உயிர் வந்து இவனு கூட பேசிட்டு வந்ததுல பாதி தூரம் வந்ததே தெரியல. கொஞ்சம் தூரத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ கிட்டையும் ரீச் ஆயிட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆனோன்னு எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மழை காலம்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல சுத்தமா தண்ணி இல்ல. தண்ணியே கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எங்கடா தண்ணியே காணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சர்ப்ரைஸ்னு ஒண்ணு சொன்னா, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வழுக்கு பாறையில வலிக்க விளையாடுறது. சரிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம், யாரும் நடுவில் வந்துடாதீங்கன்னு. ஆனா கோகுல் போகும்போது நடுவில் ஒரு தாத்தா வேற வந்துட்டாரு. அப்ப அந்த தாத்தா மேல இடிச்ச அப்புறம் எனக்கு போறதுக்கு பயமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி பையன் போனா, அதுக்கப்புறம் நானும் போயிட்டேன் அவங்க கூடவே. உண்மையாவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுனா எல்லாம் குளிச்சு பயங்கரமா ஆடி நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவங்க மாத்தாம இருக்காங்க. மாத்த சொன்னா என்ன போகவே மாட்டாங்க. பாப் மார்லி பாருங்க எப்படி இருக்கா. அவ்வளவுதான், இன்னி கிளம்புறதான். எல்லாமே மாறியாச்சு. மச்சி மாறியாச்சா? மாத்தியாச்சு. கிளம்புறதா இனி. அங்க இருந்து கொஞ்சம் தூரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு. அது மேல ஏறி 2 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையா இருந்துச்சு. மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஸ்கூல் பஸ் நின்றுருக்கு நம்மளை கூப்பிட்டு போறதுக்காக. இந்த ஃபாரஸ்டுக்குள்ள பஸ் எல்லாம் வரத பார்த்தோம். நான் கூட இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் இந்த ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் நாங்க கொஞ்சம் தூரம் அப்புறம் போகும்போது தான் தெரிஞ்சு இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே நடுவுல நிறைய ஊரெல்லாம் இருக்குன்னு சொல்லி. சைட்ல ஃபுல்லாமே வீடாவே கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் தெரியும் உள்ளேயும் சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க பஸ் ஏறணுமோ அதே இடத்துல கூட்டிட்டு வந்து மறுபடியும் இறக்கி விட்டாங்க. மாடு பாருங்க गाइस, மாடு ரிட்டர்ன் வந்து இறங்கியாச்சு. நம்ம அப்படியே கிளம்புறதான். இப்போ காது பிடிச்சிடலாம், ஜாலியாக இருக்கும். உனக்கு ஜாலியாக இருக்கும். அப்படிதான் ஒன்று ஒரு குதிரை கடிச்சிருச்சு. சோ அடுத்த ஒரு லாங் வீடியோல சந்திக்கலாம். போயிட்டு வரோம் நண்பர்களே.